கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் செங்கோட்டையன் வெற்றியை எதிர்த்து அதிமுக வேட்பாளர் பிரபு தொடர்ந்த தேர்தல் வழக்கில் 4 வாரங்களில் பதிலளிக்கும்படி அமைச்சர் செங்கோட்டையனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். இதுகுறித்தான மேலும் விவரங்கள். வணக்கம். நடைபெற்று முடிந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் தாவேகா சார்பில் போட்டியிட்ட அமைச்சர் கே செங்கோட்டையன் 16,620 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் நல்லசிவத்தை தோற்கடித்தார். இந்த நிலையில் செங்கோட்டையன் இந்த வெற்றியை செல்லாது என அறிவிக்க வேண்டும் என கோரி அதிமுக சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்த வேட்பாளர் பிரபு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் செங்கோட்டையன் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டுள்ள அந்த மனுக்களில் குறைபாடுகள் இருப்பதாகவும் இதனை சரியாக கவனிக்காமல் தேர்தல் அதிகாரி அவருடைய மனுவை ஏற்றுக்கொண்டது சட்டவிரோதம் எனவும், எனவே இதனை அவருடைய வெற்றியை செல்லாது என அறிவிக்க வேண்டும் எனவும் அவர் கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தனக்கு எதிரான தேர்தல் வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என அமைச்சர் செங்கோட்டையன் தரப்பில் வாதிடப்பட்டது. ஆனால் அந்த வாதத்தை ஏற்க மறுத்த நீதிபதி தற்போதைய சமயத்தில் இந்த மனுவை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும், எனவே இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததா என்பதை முடிவு செய்த பிறகே அதன் மீது தீர்மானிக்க முடியும் என நீதிபதி தெரிவித்தார். பின்னர் தேர்தல் வழக்கு குறித்து அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் தேர்தல் ஆணையம் ஆகியோர் 4 வாரங்களில் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி வழக்கினுடைய விசாரணை ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார்.